I'm Kakashi the Copy Ninja. I know 1,000 jutsu, and now I'll use them all. ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கக்காஷி அட்டாக்கேவை பற்றி பார்க்கலாம். அவர் யார், அவரோட பவர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. யார் இந்த கக்காஷி? லீஃப் வில்லேஜில் சாக்குமோக்கு பையனாக பிறக்கிறவர் தான் இந்த கக்காஷி. இவரோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அதனால் இவரோட அப்பா சாக்குமோ தான் இவரை பார்த்துட்டு வருவார். ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் வில்லேஜ்னு சொன்னால் இவர் அப்பாவை தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஆள் இவர். ஒரு நாள் இவர் ஒரு மிஷினுக்கு போகும்போது அதில் தோற்று போயிடுறாரு. அதுக்கு காரணம் மிஷினாக ஃப்ரெண்ட்ஸான்னு வரும்போது இவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருப்பார். அதனால் அந்த மிஷினில் தோற்று போயிருப்பார். மிஷினில் தோற்றதுக்கு இவர் தான் காரணம்னு எல்லாருமே காட்டி கொடுத்துருவாங்க. அதனால் இவர் டீப் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவார். சூசைட் பண்ணி அப்புறம் இறந்து போயிடுவார். இதை பார்த்து நம்ம கக்காஷி டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவார். என்னடா நம்ம அப்பா இறந்து போயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நம்ம ரூல்ஸே மீறக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுப்பார் நம்ம கக்காஷி. அதுக்கு பின்னர் தான் நம்ம மினோட்டோ டீமில் ஒரு நம்பராக சேர்றாரு நம்ம கக்காஷி. அதில் கக்காஷி, ஒபிட்டோ, ரின் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு நாள் ரின்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வருது. ஒபிட்டோ ரின்னை காப்பாற்ற போகலான்ங்கிற மாரி சொல்கிறப்ப கக்காஷி அதுக்கு ஒத்துக்காமல் மிஷின் தான் முக்கியம்னு சொல்வார் கக்காஷி. ஒபிட்டோ அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே விட்டார், நீ ஏன்டா இப்படி இருக்கங்கிற மாரி நல்லா கேட்க கக்காஷி மனம் திருந்தி ஃபைட்டுக்குள்ளே என்டர் ஆகி எனிமீஸ் எல்லாம் போட்டு போல எடுப்பார். அதில் கக்காஷியோட கண்ணில் ஒரு அட்டாக் விழுந்தோடனே ஒபிட்டோக்கு ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனிமீஸ் எல்லாம் போட்டு பந்தாடுறாங்க. ஒபிட்டோக்கு வேறு ஷெரிங்கன் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால 2 பேருமே சேர்ந்து மாஸ் காட்டுறாங்க. அப்புறம் ரின்னை காப்பாற்றிட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த இடமே அப்படியே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் ஓடி தப்பிக்கும் போது கக்காஷி மட்டும் விழுந்துடுறாரு. ஒபிட்டோ கக்காஷியை காப்பாற்றிட்டு ஒபிட்டோ அங்கே மாட்டிக்கிறாரு. ஒபிட்டோவுக்கு தெரிஞ்சு போயிடுது, நம்ம எப்படியோ செத்துருவோம், நம்ம ஒரு பக்கம் ஷெரிங்கனை கக்காஷிகிட்ட குத்துடலான்னு முடிவெடுத்து என்னோட ஒரு பக்கம் ஷெரிங்கனை நீ எடுத்துக்க கக்காஷிங்கிற மாரி சொல்கிறார் நம்ம ஒபிட்டோ. அதுக்கப்புறம் கக்காஷிக்கு இப்படி தான் ஷெரிங்கன் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் ரின்னை காப்பாற்றிருப்பார். ஒபிட்டோவையும் காப்பாற்றிடலான்ங்கிற மாரி கக்காஷி பார்ப்பார். ஆனால் ஒபிட்டோவை காப்பாற்றிருக்க முடியாது. உண்மையாலே அங்கே ஒபிட்டோ இறந்துருக்க மாட்டார், மாதரா வச்சு காப்பாற்றி வச்சுருப்பார். எனிமீஸ்லாம் மறுபடியும் ரின்னை கடத்திருப்பாங்க. கக்காஷி அவரோட சிடோரி ஏற்றிட்டு வருவார். அப்போ ரின்னு குறுக்க அவங்களே இது பண்ணி இறந்து போயிருப்பாங்க சிடோரியில் மாட்டி. அதை நம்ம ஒபிட்டோ உச்சிக்கா தூரத்துலேருந்து பார்த்துட்டு கக்காஷி இது வேணும்னு தான் பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பார். அப்போ தான் அவருக்கு மாங்கிக்யூ ஷெரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். அவரோட இன்னொரு ஐதான கக்காஷிக்கு அவருக்குமே ஆக்டிவேட் ஆகும். வில்லனாக மாறின நம்ம ஒபிட்டோ 9 டெயில்ஸை கண்ட்ரோலில் எடுப்பார். கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கொனகா வில்லேஜே ஒரு வழி பண்ணுவார். அப்போ தான் 4th ஒக்காகே மினோட்டோ அவரை தடுத்து நிறுத்திட்டு 9 டெயில்ஸையுமே சீல் பண்ணுவார். 9 டெயில்ஸை சீல் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது அவருமே இறந்து போயிடுவார். அதை பார்த்து நம்ம கக்காஷிக்கு நம்ம அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு இதுமாரி எல்லாருமே இறந்துட்டாங்க, ஆறுதலாக அந்த ஒரு சென்ஸே தான் அவருமே இறந்துட்டாருன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ஒரு சீனில் நம்ம சாஸ்கே நான் அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரையுமே தேடி போய்க்கொன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குங்கிற மாரி கேட்பான் கக்காஷியை பார்த்து. நம்ம கக்காஷி அதெல்லாம் உன்னால் முடியாதுங்கிற மாரி சொல்வார். ஏன்டான்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச எல்லாருமே ஆல்ரெடி இறந்துட்டாங்கங்கிற மாரி நம்ம கக்காஷி அட்டாக்கே சொல்வார். கக்காஷி அட்டாக்கே யாருங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அவரோட பவர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இவரோட பவர்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ ஒபிட்டோவும் மைட் காயுமே கக்காஷி கூட தான் ஃபைட் பண்ண ஆசைப்படுவாங்க. ஏன்னா அப்போ அவர் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார். அதனால தான் அவரை டிஃபீட் பண்ணணுன்னு 2 பேருமே நினைப்பாங்க. ஷெரிங்கன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கக்காஷி அட்டாக்கே பவர்ஃபுல் தான். கிடச்சதுக்கப்புறம் 1000 ஜூட்ஸுவே காப்பி பண்ணியிருப்பார். அப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். 5 வயசில் அகாடமியில் சேர்ந்து 6 வயசில் கெனின், 7 வயசில் ஜுனின்,
12 வயசில் ஜோனின் வரையுமே போயிருப்பார் நம்ம கக்காஷி அட்டாகே. ஒரு சீனில் நம்ம நருட்டோ உசுமாக்கியே கக்காஷி அட்டாகேவை பற்றி பெருமையாகவே வந்து சொல்லியிருப்பார் பெல்ட் டெஸ்ட். என்னென்னா நம்ம கக்காஷி அட்டாகே ஷிகமாருவை விட புத்திசாலி, கீபாவோட மோப்ப சக்தி ஜாஸ்தி, சாஸ்கேவோட சக்தி வாய்ந்த ஷரிங்கன், லீயை விட சூப்பரான தாய் ஜூட்ஸு, மொத்தத்தில் ஒரு சகலகலா வல்லவன்கிற மாரி நம்ம நருட்டோ உசுமாகி சொல்வார். அது என்னை பொறுத்த வரையும் கரெக்டு தான். நம்ம கக்காஷி அட்டாகேக்கு 5 எலமெண்ட்டுமே வந்து யூஸ் பண்ண தெரியும். யாராவது சில பேர் தான் 5 எலமெண்ட்டையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. 5 எலமெண்ட் மட்டும் இல்லாமல் சமனின் ஜூட்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ரசிங்கனை கற்றுக்க போய் தான் நம்ம கக்காஷி அட்டாகே சிடோரியே வந்து கற்றுக்கிட்ருப்பார். சிடோரி மட்டும் இல்லாமல் இவரே க்ரியேட் பண்ண சில ஜூட்ஸுமே வந்து இருக்குது. அதெல்லாம் சிடோரியை விட இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாகவே வந்து காட்டி விட்ருப்பாங்க. செம பவர்ஃபுல்லாக இருக்கும். ஷிடன், பர்பிள் லைட்னிங் இதுமாரி இவரே பல ஜூட்ஸு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். 1000 ஜூட்ஸில் சிலதை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. இன்னும் சிலது காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒபிட்டோவோட இன்னொரு ஷரிங்கன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம கக்காஷி அட்டாகே சூசனாவில் வந்து சாக்குராவை காப்பாற்றிருப்பார். ஒரு நிமிஷம் சாஸ்கேவை அது சூசனா தானே நருட்டோவை பார்த்து கேட்பார். அதெல்லாம் இந்த சீன்லாம் வேறு லெவலாகவே இருக்கும். உச்சிகாவே இல்லாத ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு பர்ஃபெக்ட் சூசனாவை எடுத்ததை பார்த்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகிருப்பாங்க. இன்க்ளூடிங் யாருமே அந்தமாரி பண்ணதில்லை. நம்ம கக்காஷி அட்டாகே தான் அப்படி பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.